அந்த பரசுராமர் கையில் இருந்து ராமா நீ விஷ்ணு தனுசை பெற்றுக்கொண்டாய். பெற்றுக்கொண்ட பின் ஆரோப்பிய பானம் ததகா, அந்த வில்லிலே நீ நான் ஏற்றினாய். உன்னுடைய பானம் அம்பை நீ பூட்டினாய். அந்த வில்லை வளைத்து காட்டினாய். அதை பார்த்தவாறே அந்த வில்லை நான் ஏற்றுவதாகட்டும், பானத்தை பூட்டுவதாகட்டும், வில்லை அப்படி வளைப்பதாகட்டும், ராமா உன்னை போல் பண்ண முடியுமா? அதை பார்த்தவாறே பஷ்யந்தம், அதை பார்த்ததால் ச குட்டாரம் ஆனதம் அதோ தர்ப்பேண தூரீகிருத்தம், அந்த குட்டாரம் பரசுவை ஏந்திய பரசுராமர் இருக்காரே, ஆனதம் ராமா சாஷ்டாங்கமாக உன் திருவடிகளிலே விழுந்து அடிபணிந்து விட்டார் பரசுராமர். அடிபணிந்து அது மட்டும் இல்ல, தர்ப்பேண தூரீகிருத்தம், வரும்போது அவ்வளவு கர்வத்தோட சுத்தி இருக்கவாளெல்லாம் அச்சுறுத்தி கொண்டு வந்தார். ஆனா இப்ப மொத்தமாக அந்த கர்வம் என்பதே முழுமையாக நீங்க பெற்றவராக ஆனார். அப்போ ராமா நீ அவரிடம் கேட்டாய், உங்களை எனக்கு கொல்ல மனமில்லை, பானம் பூட்டிட்டேன், ஆனா உங்க மேல பானம் போட மாட்டேன், வேற ஏதாவது இலக்கு சொல்லுங்கள்னு கேட்க, பரசுராமர் என்ன பண்ணார், தன்னுடைய தவத்தையே இலக்காக கொடுக்க, அந்த தவத்தின் மீது ராமனும் பானம் போட, நான் இனி தவம் புரிய செல்கிறேன் என்று மகேந்திரகிரி நோக்கி பரசுராமர் சென்றார் என்பது வரலாறு. அப்படி ஒரே பானம் பூட்டினதுதான், வில்லுல வளைச்சு நான் ஏற்றினதுதான். மொத்த கர்வத்தையும் அடக்கினாயே ராமா. அந்த நேரத்தில் என் மந்தஸ்மிதம் ஆததான சபவான் ஸ்ரீ லக்ஷ்மணானந்ததம், அப்போ உன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியதே, அந்த புன்னகை அருகில் இருக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஆனந்தத்தை கொடுத்ததாம். ஏன்னா ஆஹா எங்க அண்ணா ராமன் எவ்வளவு அழகாக வில்லில் அம்பை பூட்டினான்னு லக்ஷ்மணனும் மகிழும்படி நீ புன்னகை செய்தாயே, தன்மே மங்களம் ஆதனோது பவதா சம்பிரதி அதோச்சோஜ்வலம், அதே புன்னகைதான் வடுவூரில் உன் முகத்திலே ஜொலிக்கிறது. அந்த புன்னகை அடியேனுக்கு எல்லாவித மங்களங்களையும் வளரச் செய்யட்டும்.